Hello dear students, welcome to Mathematics Education in Tamil. இன்னைக்கு நாம 12th Maths exercise number 5.2ல 8th sum பார்க்குறோம். 8th sumல identify the type of conic and then find the center, foci, vertices and directrix. இது எல்லாத்தையும் find out பண்ணி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 8th sumல 3rd sumல நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களோ அதோட டைப் கோனிக் என்னன்றதை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், நடுவில் மைனஸ் வந்திருக்கு. ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு வந்ததுனாவே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் இங்கே நடுவில் மைனஸ் வந்தாவே அது ஹைப்பர் போலா, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த விஷயங்களை கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் கேபிட்டல் லெட்டர் ஒய்ன்ற மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ கேபிட்டல் லெட்டர் எக்ஸோட வேல்யூ வந்து எக்ஸ் ப்ளஸ் 3 அண்டு கேபிட்டல் லெட்டர் ஒய்யோட வேல்யூ வந்து ஒய் மைனஸ் 4 இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு பதிலாக எக்ஸ், இதுக்கு பதிலாக எக்ஸ் கேபிட்டல் லெட்டர் எக்ஸ்னும் இதுக்கு பதிலாக கேபிட்டல் லெட்டர் ஒய்னும் நான் இங்கே மாற்றி எழுதுகிறேன். எக்ஸ் ஸ்கொயர் பை 225 மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 64 ஈக்குவல் டு 1ன்னு எழுதுகிறேன். சரி, ஹைப்பர்போலாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கும். இதான் ஜென்ரல் ஈக்குவேஷன், ஹைப்பர்போலாவோட ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ நல்லா கவனிங்க, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அதுக்கப்புறம் மைனஸ் ஒய் ஸ்கொயர்னு வந்ததுன்னா அது ஹைப்பர்போலாவில் டைப் 1. ஸோ ஒய் ஸ்கொயர் இந்த பக்கத்தில் வந்து மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்ததுன்னா அது டைப் 2. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் வருது, அப்புறம் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வர்றதுனால இது டைப் 1 ஹைப்பர்போலாவில். ஸோ ஹைப்பர்போலாவில் டைப் 1ல் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ஏ ஸ்கொயர் அப்படின்ற இடத்துல இங்கே என்ன இருக்கோ அதை கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 225. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்ன 15. ஸோ 15 ஸ்கொயர் பண்ணால் 225 வரும். அதே மாதிரி பி ஸ்கொயர்ன்ற இடத்துல இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 இருக்குது. அப்போது பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 64ன்றதை டைரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். இப்போ அடுத்ததாக ஏஇ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ஏ பை இ கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இ கண்டுபிடிக்கணும். இயோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். ஸோ இது ஃபார்முலான்றது நம்மளுக்கே தெரியும். இதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயரோட வேல்யூ 225, பி ஸ்கொயரோட வேல்யூ 64. இதில் எடுத்துகிட்டு வந்து எழுதணும்னா 225 ப்ளஸ் 64 டிவைடட் பை 225. ஸோ ஹைப்பர்போலாவுக்கு தான் இங்கே நடுவில் ப்ளஸ் வரும். சரி, ஓகே. ஸோ இதோட வேல்யூஸை சால்வ் பண்ணலாம். இதோட வேல்யூஸை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 225 64 ஆட் பண்ணோம்னாக்கா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 289 டிவைடட் பை 225. ஸோ இதை ரூட்லேருந்து வெளில எடுத்தோம் அப்படின்னா 17 டிவைடட் பை 15 அப்படின்னு கிடைக்கும். 289 அப்படின்றது 17 ஸ்கொயரோட வேல்யூ. ஸோ வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும் போது 17 வெளில வந்துடும். இது 225 வந்து 15 வெளில வந்துடும். ஸோ இப்போ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஏஇயும் ஏ பை இயும் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏஇ கண்டுபிடிக்கிறோம். ஏஇ அப்படின்றது ஏவோட வேல்யூ 15 இன்ட்டு இயோட வேல்யூ 17 பை 15. அதை கொண்டு வந்து இங்கே எழுதுகிறோம். 17 டிவைடட் பை 15. 15 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 17. ஏஇயோட வேல்யூ 17. இது ஃபோக்கஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்தது ஏ பை இயோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏ பை இன்னா ஏவோட வேல்யூ 15 டிவைடட் பை இயோட வேல்யூ 17 டிவைடட் பை 15. ஸோ இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிங்கன்னா 15 மேலே போய் 15 கூட மல்டிபிள் ஆகும். அப்போ 225 டிவைடட் பை 17 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதை நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏவோட வேல்யூ 15ன்றதை கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஏஇயோட வேல்யூ 17, ஏ பை இயோட வேல்யூ 225 பை 17. ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பேஜில் இதை எப்படி யூஸ் பண்ணி சம் போடுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம விஷயங்களை எடுத்து எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 ஒய் மைனஸ் 4 இதிலேருந்து நம்ம எப்படி ஈக்குவேஷனுக்கு எடுத்து எழுத போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு டேப்லர் காலமை போட்டுக்கலாம். ஸோ டேப்லர் காலமில் ஃபஸ்ட்டு சென்டர் கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் ஒய்க்கு சென்டர் 0,0. ஏன்னா கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் ஒய் கூட எதுவுமே இருக்காது, அதனால் அது 0,0. ஸோ பட் ஸ்மால் லெட்டர் எக்ஸ் ஒய் கூட என்ன இருக்குது, எக்ஸ் ப்ளஸ் 3 இருக்குது. இது எக்ஸோட வேல்யூ அண்டு ஒய்யோட வேல்யூ ஒய் மைனஸ் 4. ஸோ இங்கே ப்ளஸ் 3 இருக்குன்னா மைனஸ் 3ன்னு எழுதிக்கோங்க. இங்கே மைனஸ் 4 இருக்குன்னா இங்கே ப்ளஸ் 4ன்னு எழுதிக்கோங்க. இதுதான் சென்டர். ஸோ ரொம்ப சிம்பிள், சென்டரை ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், வெர்டிசஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்.
ஸோ நம்மளுக்கு தெரியும் வெர்டிசஸ் அப்படின்றது ஜென்ரலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ கமா 0. ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏவோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் 15. ஸோ 15 கமா 0. இதே 15 கமா 0வை இது கூட அடிஷன் பண்ணியும் சப்ராக்ஷன் பண்ணியும் தனித்தனியாக எழுதணும். அதாவது -3 கமா 4 கூட இங்கே 15 கமா 0 அப்படின்றத ப்ளஸ்லையும் அதே மாதிரி -3 கமா 4 கூட -15 கமா 0ன்றதையும் எடுத்துக்கிறோம். இங்கே 15 கமா 0 இங்கே -15 கமா 0. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4 அண்டு 15ல் 3 போச்சுன்னா 12. இது ஏன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 4, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கனாக்கா -18 அப்படின்னு கிடைக்கும். இது ஏ டேஷ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டும் வெர்டிசஸ், 2 வெர்டிசஸ். ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோக்கை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபோக்கை ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் ஃபோக்கை என்ன ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇ கமா 0. ஸோ அப்போது நம்ம ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏஇயோட வேல்யூ 17 அப்படின்றத கண்டுபிடிச்சோம். அதை கொண்டு வந்து இதில் எழுதிக்கலாம் 17. இந்த 17ஐ இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இந்த -3 கூடயும் 4 கூடயும் ஆட் பண்ணியும் சப்ராக்ட் பண்ணியும் எழுத போகிறோம். அப்போ -3 கமா 4 ப்ளஸ் 17 கமா 0 அப்படின்னு எழுதுகிறோம். அதே மாதிரி இங்கே -3 கமா 4 -17 கமா 0 அப்படின்றத எழுதுகிறோம். ஸோ இங்கே 4 ஆட் பண்ணால் 17ல் 3 போச்சுன்னா 14. ஸோ 14 கமா 4ன்றது ஒரு ஃபோக்கை. அடுத்தது 17 -20 ஆகிடும் 3 கூட ஆட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இங்கே 4, இது எஸ் டேஷ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபோக்கை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டைரக்ட்ரிக்ஸ். ஸோ டைரக்ட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ கேபிட்டல் லெட்டர் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஏ பை இ. ஸோ ஏ பை இயோட வேல்யூ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 225/17 அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போது இதே விஷயத்தை இங்கே எக்ஸுன்றது -3 அது கூட ஆட் பண்ணியும் சப்ராக்ட் பண்ணியும் எழுதணும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு -3 ப்ளஸ் 225/17 அப்படின்னு எழுதுகிறோம். இது ஒரு வேல்யூ. அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு -3 மைனஸ் 225/17 அப்படின்னு எழுதுகிறோம். ஸோ 17 × 3 பண்ணி இது கூட சப்ராக்ஷன் பண்ணிடலாம். ஸோ சப்ராக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 174/17 கிடைக்கும். இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு 17 × 3 பண்ணி இது கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா -276/17 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அவங்க கேட்ட எல்லா விஷயத்தையும் நம்ம தெளிவாக தனித்தனியாக கண்டுபிடிச்சி காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.